ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு தோட்டத்தில் பாருங்கள், மல்லிகைப்பூ வந்து ஏப்ரல் மாதத்துலேருந்து இன்னும் பூத்துகிட்டே தான் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பூ எடுத்துகிட்டு இதெல்லாம் இப்படி பறிச்சதெல்லாம் கிள்ளி விட்டோம்னா மறுபடியும் அதிலேருந்து முளைச்சி மறுபடியும் பூ எடுக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏப்ரல் மாதத்துலேருந்து பூ எடுத்துக்கிட்டே இருக்குது. நம்ம இதெல்லாம் பூ வந்து வந்த முற்பட பாருங்கள், இதில் பூ வந்து எடுத்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதில் தழைஞ்சு பாருங்கள், மொட்டு பிடிச்சிருக்கு பாருங்கள், அரும்பு கட்டியிருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? அதே மாதிரி தான் இது பூ எடுத்துட்டோம்னா அதிலிருந்து மறுபடியும் தழைஞ்சு மறுபடியும் அது அரும்பு கட்டி பூ பூக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படித்தான் இதெல்லாம். அதனால இந்த செடி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டெய்லி பூ கொடுத்துரும். நமக்கு ஏப்ரல்லேருந்து மே மாதம் வரைக்கும் பூ கொடுத்துரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மல்லிகைப்பூ யாருக்காருக்கு பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடணும். பாருங்கள், இது எடுத்ததெல்லாம் வந்து இப்படி எல்லாம் ஓடிச்சு விட்றணும். பாருங்கள், இதெல்லாம் ஓடிச்சு விட்டோம்னா மறுபடியும் நமக்கு பூ பூக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.